வெல்கம் டு மாணவன்.com. இப்போ மேக்ஸ் சம்மந்தமான வீடியோஸை பார்த்துட்ருக்கோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம்மந்தமான ஃபார்முலாஸ், அதனுடைய பேசிக் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம போன வீடியோஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இங்கே தனி வட்டி சம்மந்தமான ப்ராப்ளத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது டிஎன்பிஎஸ்சி கொஷினில் கேட்கப்பட்டது. கொஷின் என்னன்னா, ஒரு தொகை தனி வட்டி வீதத்தில் 15 வருடங்களில் 4 மடங்கு ஆகிறது எனில் அதன் வட்டி வீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு தொகை தனி வட்டி வீதத்தில். ஸோ தனி வட்டி வீதத்தில் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கீ கிடச்சிட்டு, இது கூட்டு வட்டியா அல்லது தனி வட்டியா அப்படிங்கிறது கண்டிப்பாக அது தனி வட்டி. ஸோ 15 வருடங்களில் 4 மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதம் அப்படின்னா என்னென்னா 6 கேட்குறாங்க. 6 தான் அங்கே கேட்குறாங்க. என்னங்கிறது இருக்குது. எத்தனை? 15 வருடங்கள். ஸோ 15 இயர்ஸுங்கிறது கொடுத்துட்டாங்க. இப்போ என்னன்னா ஒரு தொகை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஒரு தொகைங்கிறது நம்மளே ஒரு P=X வச்சுக்கலாம். ஸோ 4 மடங்கு ஆகிறது. 4 மடங்கு அப்படின்னா கண்டிப்பாக அது டோட்டல் அமௌண்ட்டும் சொல்கிறாங்க. டோட்டல் அமௌண்ட்டுங்கிறதும் அவங்க சொல்லிட்டாங்க. டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது 4 மடங்கு அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதே போல் ஒரு தொகை அல்லது ஒரு குறிப்பிட்ட தொகை அப்படின்னு ஏதோ ஒரு டாபிக், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தொகை அல்லது ஒரு குறிப்பிட்ட தொகை, இதே போல் கொஸ்டின்ஸ் தனி வட்டியில் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிங்கிறத 100 வச்சுக்கோங்க. P=100 ரூபாய் என என்க அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். இதை நீங்கள் இதேமாரி P=100 ரூபாய்ங்கிறத வச்சுக்கிட்டா நீங்கள் இந்த சம்மை ஈஸியாக போட்டுடலாம். நீங்கள் இது 100ங்கிறது 1000 கூட வச்சுக்கலாம். ஆனால் எவ்வளோக்கு நம்ம சிம்பிளஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம ஈஸியாக மேக்ஸை நம்ம போட முடியும், டைமை மிச்சப்படுத்த முடியும். ஸோ அதனால தான் P=100ங்கிற ஈஸியாக நான் நம்பர்ஸாக வச்சுக்கிறேன். ஸோ P=100 அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, இப்போ 4 மடங்கு ஆகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 4 மடங்கு ஆகிறது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது என்னவா இருக்கும்? கண்டிப்பாக 4 × 100. 4 × 100ங்கிறது 400 ரூபாயாக இருக்கும். ஸோ அப்போ எனக்கு பிங்கிறது நான் வச்சுக்கிட்டேன், ஏங்கிறது நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அப்போ தனி வட்டிங்கிறது எப்படி வரும்? தனி வட்டி அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ தனி வட்டி தான் கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்? ஒன்றும் கிடையாது. அமௌண்ட் ஈஸ்கோல்ட்டு தனி வட்டி ப்ளஸ் அசல். ஸோ அதான் கண்டிப்பாக அமௌண்ட்டு. அது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அமௌண்ட்டுங்கிறது தனி வட்டி ப்ளஸ் அசல். ஸோ ஏங்கிறது அமௌண்ட்டுங்கிறது தனி வட்டி ப்ளஸ் அசல் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ எனக்கு அசல் தெரியும். அசலுங்கிறது என்ன? 100. அது மட்டும் இல்லாமல் அமௌண்ட்டு தெரியும். டோட்டல் அமௌண்ட்டு 4 மடங்குங்கிறதால 400 ரூபாய் அப்படின்னா கண்டிப்பாக 100 ப்ளஸ்ஸு 400 வரணும்னா கண்டிப்பாக தனி வட்டி எவ்வளோவா இருக்கணும்? 300 ரூபாய் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நாம வச்சுக்கணும். அப்போ கண்டிப்பாக தனி வட்டிங்கிறது 300 ரூபாய், அசலுங்கிறது 100 ரூபாய், அமௌண்ட்டுங்கிறது 400 ரூபாய். இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு? என்னங்கிறது தெரிஞ்சிச்சு. என்னங்கிறது 15 ரூபாய் தெரிஞ்சிச்சு. 15 வருஷம், அதாவது 15 இயர்ஸ். ஸோ இப்போ எனக்கு தேவை 6 தேவை. ஸோ நான் பழைய மாதிரி ஃபார்முலா எழுதுறேன். தனி வட்டி PNR/100. ஸோ எனக்கு தனி வட்டி தெரியும். தனி வட்டிங்கிறது என்ன? 300 Pங்கிறது 100 இன்ட்டு என்னங்கிறது 15 இன்ட்டு 6 / 100. புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 6 300 இன்ட்டு 100 / 100 இன்ட்டு 15. ஸோ இப்போ இந்த 100ஐயும் நான் அடிச்சிடலாம். மீதி உள்ளது என்ன இருக்குது? 300 / 15. ஸோ R என்ன ஆன்சர்னா 15 × 20 300. ஸோ 20% தான் அதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ 20ங்கிறது கரெக்டான ஆன்சர்.
ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு தொகை அப்படின்னு கேட்டாங்கன்னா P = X என்க அப்படிங்கிறத நீங்கள் வச்சுங்க. இந்த எக்ஸுங்கிறது எந்த மதிப்பெனா நீங்கள் போடலாம். ஆனால் அந்த மதிப்பை வந்து உங்களுக்கு சிம்பிளஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டைமை ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் முடிக்க முடியும். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் நீங்கள் நாம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதுலேயே 4 மடங்கு அப்படின்னு கேட்குறதால ஸோ அதையும் நீங்கள் இப்போ இது வந்து இதேமாரி மாடல் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்துச்சுன்னா இப்போ 3 மடங்கு அப்படின்னா 3 × 100, 6 மடங்கு அப்படின்னா 6 × 100. ஸோ அதே போல் நீங்கள் வந்து மடங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதை வந்து டோட்டல் அமௌண்ட்டாக நீங்கள் வச்சுக்கணும். ஸோ அமௌண்ட்டையும் அசலையும் கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக தனி வட்டி வந்துடும். ஸோ அந்த தனி வட்டி மூலயமா நீங்கள் 6ங்கிற மதிப்பாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதே போல் மேக்ஸ் சம்மந்தமான ட்ரிக்ஸ் எல்லாமே மாணவன்.comல இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி சம்மந்தமான ட்ரிக்ஸு, அதனுடைய ஃபார்முலாஸு, ஸோ அது சம்மந்தமான பேசிக் ரூல்ஸு, ஸோ இதெல்லாமே வந்து மாணவன் வெப்சைட்டில் நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த தனி வட்டி சம்மந்தமான நெக்ஸ்ட் சம்மு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.